தமிழ் கலாச்சார மண்ணில் பிறந்து வளர்ந்ததாலவோ என்னவோ தமிழ் கலை கலாச்சாரத்தை வளர்க்கணும் என்ற ஆசை, அதுவும் இந்த கலைத்துறையினூடாக வளர்க்கணும் என்ற ஆசை இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்து வந்துச்சா. இதனால ஒரு படைப்பையோ படத்தையோ சிற்பத்தையோ பார்க்கக்குள்ள உயிரோட்டமா பார்த்து அது தொடர்பான விடயங்களை மேலும் தேடி அறிந்து கற்க தொடங்கியிருக்கார். இந்த வீடியோவில் வி துவேந்திரன் என்ற ஒரு இலங்கையைச் சேர்ந்த கலைஞரை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணி கொள்ள போறேன். பாடசாலை காலங்களில் இவர் இந்த கலைகளை இயற்கையிலிருந்தும் வாழ்வியல் அம்சங்கள்ல இருந்து கற்றுக்கொண்டாலும் கல்லூரி காலங்கள் என்று வரக்குள்ள இவரது ஆசிரியர்கள் மூலமும் இவரது ஆசான் மூலங்களும் சரியான நுட்பங்களை கற்றுக்கொண்டு இப்ப இந்த துறையில தானும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கார். இவரால நிறைய படைப்புகளுக்கு உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு படைப்பை முதல் நாள் ஆர்வத்தோட செய்ய தொடங்குவாரோ இன்றைய வரைக்கும் அதே ஆர்வத்தோட பல படைப்புகள் இவரால உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய கலை படைப்புகளை வாங்குறவங்க வெறும் வாடிக்கையாளர்கள் இல்லை, அவங்க கலைகளை விரும்பும் கலை விரும்பிகள், சேகரிப்பாளர்கள், கலைக்கு உயிர் கொடுக்கும் நண்பர்கள். இவருடைய படைப்புகளை ஆலயங்கள், கலாச்சார அமைப்புகள் இப்படி அனைவருமே அவங்களோட இதயத்துல இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் சிலர் அவங்களோட வீடு, வீட்டு தோட்டம், அலுவலகங்களை அழகுபடுத்துறதுக்காக இவரோட சிற்பங்களை வேண்டுறாங்க. இன்னும் சிலர் குறிப்பா தலைமுறைகள் தாண்டி கொண்டு போகக்கூடிய சிற்பங்களையும் இவர்கிட்ட இருந்து வாங்கி கொள்றாங்க. இவருடைய கைகளில் பிறந்த மரமாகட்டும், உலோகமாகட்டும் அல்லது கல்லாகட்டும், இவை கலை விரும்பிகளின் வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே மாறுது என்று சொல்லலாம். நீங்களும் ஒரு கலை விரும்பியாக இருந்தீங்கன்னு சொன்னா இவரை தொடர்பு கொண்டு ஒரு கலை படைப்புக்கு உயிர் கொடுக்கிறதன் மூலம் உங்களாலையும் நம் நாட்டு கலைஞர்களையும் நம் நாட்டு கலையையும் தமிழையும் ஒரு கலை படைப்பினூடாக வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஒரு கலைப்படைப்புக்கு உயிர் கொடுக்க முயற்சி செய்யுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்களோட கலையையும் கலைஞரையும் விரும்புகிற ஒரு நண்பருக்கு ஷேர் பண்ணியும் விடுங்க.